அண்ணே முதலாளி வராருண்ணே. என்னையா நீ பாட்டுக்கு நிக்கிற? வரிசையா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் முதலாளி? என்ன செய்யணுமா? எதுக்காக வந்த? முதலாளி பதில் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில். என்ன செய்யறதுக்காக வந்திருக்க? வேலை செய்யத்தான். வேலை செய்யணும்னு தானே வந்த. அப்ப என்ன வேலைன்னு கேக்குற? நக்கலா? அப்படி இல்லை முதலாளி, என்ன வேலை செய்யணும்னு தெரியல. கலெக்டர் வேலை. உன்னை பாக்குறதுக்காக மகஜரோட பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கம்முன்னு நிக்கிற. நெசமாலுமே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைப்பா? என்ன செய்யணும் முதலாளி? என் வாயே உத்து பாத்துக்கிட்டியா? இது என்ன மாவு மில்லு? இங்க என்ன வேலை செய்யணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாம தான் கேட்கிறேன் முதலாளி. எது கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு மட்டும் தயாரா இருக்க. மன்னிச்சுங்க முதலாளி, என்ன வேலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதன்படி செஞ்சிருவேன். மாவு மில்லு வேலைக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அங்க 6 மாசம் கோர்ஸை முடிச்சிட்டு தான் எல்லாரும் இங்க வேலைக்கு வர்றாங்க. நீயும் போய் படிச்சுட்டு வந்துரு. யோ, என்னையா மரம் மாதிரி நிக்கிற? இப்படிதான் டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதா? ஒரு வேலைக்கு போகும்போது அது என்ன வேலை, அந்த வேலையை எப்படி எல்லாம் செய்யறதுன்னு தெரிஞ்சிட்டு வர்றது இல்லையா? இப்படித்தான் வெறுங்கைய வீசிட்டு வருவியா? பரீட்சை எழுதணும்னா படிச்சுட்டு போறோம். கல்யாணம் செய்யணும்னா அந்த பொண்ணை போய் பார்க்கறோம், அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறோம். ஆனா வேலைக்கு போறதுனா மட்டும் வேஷ்டியை உதறி மடிச்சு கட்டிக்கிட்டு 2 கையையும் வீசிக்கிட்டு வந்துருவீங்க. என்ன மாதிரி ஒரு இடியட் பாகல் வச்சிருக்கிற மில்லுல உங்களுக்கு வேலையும் சொல்லி கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் அள்ளி கொடுக்கணும் இல்ல? காசை வாங்கி கல்லால போட்டு ஹாயா உக்காந்துருக்கலான்னு நினைக்காத. இந்த வரிசையில வச்சிருக்காங்க பாரு பையு பக்கெட்டு, அதெல்லாம் அதுல இருக்கிறதெல்லாம் வாங்கி மிஷின்ல கொட்டி மாவை அரைச்சு கொடுத்து காசை வாங்கி கல்லால வை. மச மச நிக்காத. சீக்கிரம் வேலையை பாரு. சுவிட்ச் எங்கடா இருக்கு? இதானே. ஐயோ தம்பி, என்ன இது? காசோட தூக்கி மிஷின்ல போட்டு விட்டீங்க. என்ன இது அநியாயம்? என்னடா மிஷின் நின்னு போச்சு? என்னாச்சுடா? ஏமா காசு இருக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது? யோ யோ என்னையாச்சு? ஏன் மிஷின் காசோட தூக்கி போட்டுட்டாரப்பா. அட பாவி, உனக்கு அறிவு இருக்காடா? இவ்வளவு அவசரமா வளர்ந்துருக்கே, காசோட யாராவது மிஷின்ல கொட்டுவாங்களா? அதுல காசு இருக்குன்னு எனக்கு. பதில் பேசாதடா. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இன்னைக்கு தான் முத நாளா வேலைக்கு வந்தேன். வந்த உடனே முத காரியமா மிஷினை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். டேய், இதை நான் ரிப்பேர் பண்றதுக்கு யாரோட தாலியடா ஆக்குறது? ஒரு மண்ணுக்கு லாய்க்கு இல்ல. நீ எல்லாம் எதுக்குடா வேலைக்கு வர? பாருடா, இப்ப பாரு. இதெல்லாம் முதல்ல பாக்குறதுக்கு என்ன கபோதிப்ப என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே வந்திருக்கான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க முதலாளி. எப்படிடா மன்னிக்கிறது? என் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி உன்னை 4 அடி அடிச்சுட்டு மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிச்சிருவியா? பொசகட்ட பயல. எவன் விட்டு பன்னெண்டா போச்சு? யார் விட்டு கணக்கிலடா அந்த மிஷினை ரிப்பேர் பண்றது? எந்த கணக்குலயா? காந்தி கணக்குல. என்ன யோ போயா, நீ ஒரு ஆளுன்னு நீ வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை இங்கே உள்ள ஓட்டு அரைச்சிருந்துருவேன். என்னடா பேசுற? இன்னொரு தடவை டாப் போட்டு பேசுன அரைஞ்சு பல்லுகள்லாம் பேத்து விடுவேன். ஏயா உங்ககிட்ட வேலைக்கு வந்தா பொண்டாட்டி நடத்துற மாதிரி நடத்துவியா? நானும் 4 பேரை வச்சு வேலை வாங்கினேன் தாயா. முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்க. ஆமா, மிலிட்டரியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சப்பாத்தியை சுட்டு பிச்சு பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தியா? எத்தனை தடவையா கேட்டேன்? எப்படி வேலை செய்யறது, எப்படி வேலை செய்யறதுன்னு அப்பெல்லாம் விட்டு இப்ப என்னவோ அது போச்சு இது போச்சு லவாலிபன் கத்திக்கிட்டு யார்கிட்ட பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? போயா, நீ மிலிட்டரி போகும்போது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு தான் போனியா? சொல்லு, எல்லா வேலையும் கத்துக்கிட்டு தான் போனியா? உன்ட்ட வேலைக்கு வந்தா என்ன பேசுறியா? முதல்ல நீ வெளியே போடா. போயாங்க, உன்ன மாதிரி ஒரு அர்லூஸ்ல வேலை பார்க்கறதுக்கு குரங்கு தக்காட்டி நான் பொழைச்சிட்டு போயிருவேன். என்ன சொன்ன நீ? தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவியா? கண்ணு முடிய நோண்டிடுவியா? இது எல்லாத்தையும் நான் ஒன்னா பண்ணிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க.